குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம ஒதுக்குறாங்க ஸ்னப்பிங் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் நம்ம ஸ்னப் பண்ணுகிறாங்க, எதற்காக ஸ்னப் பண்ணுகிறாங்க, எப்படி நம்ம ஒதுக்குறாங்க என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஹவு டு வி டீல் வித் பீங் ஸ்னப், நம்ம எப்படி மற்றவங்க நம்மளை ஒதுக்கும் போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை தியானிக்கலாம். முதலாவது குரூப் என்ன என்றால், எதற்காக நம்மளை அவங்க ஒதுக்குறாங்க, ஸ்னப் பண்ணுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஒரு விதத்தால் ஒரு குரூப் வந்து when they see the success in our life, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை அதி சீக்கிரத்துல ஆசீர்வதிக்கிறது, யாருக்கும் திறக்க கூடாத வாசல்களை நமக்கு திறக்கிறது, தயவால நம்மை நிரப்பும் போதெல்லாம் ஆசீர்வாதம் வரும்போது அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னு இருக்கும் போது அவங்களை நம்ம வேற விதமாக we have to deal with them. 1 Thessalonians 5:11 சொல்லுகிறது, encourage one another or build one another. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல build up hope in one another. அது ஒருவரை ஒருவர் ஊக்குவிங்க, ஒருவரை உற்சாகப்படுத்துங்க, நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி உற்சாகப்படுத்துங்க என்று அந்த வசனம் போட்டிருக்கிறது. இதுல என்ன என்றால், சிலர் அவங்க வயதிலும் சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் கர்த்தருடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக இருந்த போதிலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வு ஒரு அங்கீகாரம் அப்படிலாம் வரும்போது அதனால அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாததுனால, அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாததுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைங்களை அவங்க ஸ்னப் பண்ணி ஒதுக்குறதுக்கு அவங்கள அறியாமலே அதை செஞ்சிருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால், அதுக்கு வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஒன்னு செய்யக்கூடாது, ஒன்னு செய்யணும். என்ன செய்யக்கூடாது என்றால், do not appreciate them. அவர்களை நீங்க போய் பாராட்ட கூடாது. அது நிறைய தவறு செஞ்சிருவாங்க. எஸ்பெஷலி வெரி யங் பீப்புள் அவங்களுடைய சீனியர்ஸை போய் வந்து அப்ரிஷியேட் பண்றது என்ன என்றால், ஓ உங்களுடைய வேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, யூ ஆர் ஆல்ரெடி இன் வெரி சக்சஸ்ஃபுல் ஸ்டேட். அதை பார்த்து அவங்க பொறாமப்படுறதுனால நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது உடனே அவங்க மனசுல என்ன தெரியுமா தோணும், who are you to appreciate me? நீ யார் என்னை அப்ரிஷியேட் பண்றது, என்னோட நீ மிஞ்சிட்டியா, அந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. So அந்த மாதிரி people வந்து there is another way which is also very similar, which is called admiration. அவங்களை அப்படியே ரசிக்கிறது, அவங்களுடைய காரியங்களை அப்ரூவ் பண்றது, which is அங்கீகரிக்கிறது. the very slight, the way we speak, the way our attitude ஸ்லைட்டா மாத்திக்கிட்டா அது அவங்களுக்கு கோவத்தை கொடுக்காது. அட்மிரேஷன் ஆர் அப்ரூவல் சொல்லும் போது யூ ரியலி ஷோ தெம், வாவ் யூ ஆர் ஆசம், யூ ஆர் எக்ஸலென்ட், நீங்க எப்படிதான் அப்படி பண்ணீங்களோ எனக்கு அது தெரியாது, ஐ ஹேவ் டு லேர்ன் அ லாட் ஃப்ரம் யூ அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட நீங்க போய் அவங்கள அட்மையர் பண்றதோ அப்ரூவ் பண்ணும் போது they will realize, okay, இவங்களை இவ்வளவு கர்த்தர் உயர்த்தி இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் இவங்க டவுன் டு எர்த்ல தான் இருக்கிறாங்க. அந்த பெருமை இவங்களுக்குள்ள வரல. என்ன அவங்க அவமதிக்கல, என்ன அவங்க ஒதுக்கிடல, என்ன அவங்க தாழ்வாக மதிக்கல அப்படின்றது உங்களை சொல்லாமலே, வார்த்தைகளை சொல்லாமலே உங்க ஆட்டிடியூட்ல நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க. அது கூட உடனே பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு ஃபேக்கா பண்ணாம pray to the Holy Spirit. ஏன்னா அவங்கலாம் சம்டைம்ஸ் வெரி சீனியரா இருப்பாங்க, ஏஜ் வைஸ்லயும் வளர்ந்தவங்கள பெரியவங்களா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பெரியவங்களா இருக்கும் போது, ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணணும். அடிக்கடி பண்ணி ஃபேக் ஆக்காம pray for the Holy Spirit to guide you beautifully at the right time, right words, just a few words இருந்தாலும் right from the heart. Wow, you are amazing, I really admire your work. ஃபேக்கா இல்லாம சிலவங்க ரொம்ப ஃபேக் பண்ணிடுவாங்க. அது அப்படியே நல்லா தெரியும் அவங்க ஃபேக்கா சொல்றாங்க, சும்மா ஜால்ரா தட்டுறாங்க. we have to be very sincere in our heart, very humble. நான் இன்றைக்கு இங்க இருக்கிறது is not me, it's only his grace. எனக்கு ஒன்னும் தெரியாது, அவர் கிருபை இல்லைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த ஒரு ஆட்டிடியூடோட நீங்க போய் அவங்கள போய் அட்மையர் பண்ணும்போது they will really know, okay, இவங்க உண்மையாகவே they feel very appreciate, I mean they are admiring me தெரியும் போது slowly என்ன ஆகுனா உங்களுடைய சக்சஸ், உங்களுடைய growth, உங்களுடைய blessing அவங்க அதுல பொறாமப்படுறது குறைஞ்சிட்டே வந்துட்டு they will start including you and not snubbing you. Hallelujah. So these are all very subtle qualities that we can gradually learn, so that இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உயர்த்தி ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக்கும் போது
எப்படி மற்றவங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எனிவே ரிகார்ட்லெஸ் 1 தெசலோனியன்ஸ் 5:11 இதை நம்ம உரிமை பாராட்டி இந்த நாள் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டி ஹெல்ப் அஸ் லார்ட். மற்றவர்களை ஊக்குவிக்கிறதுக்கோ நம்பிக்கை கொடுக்கறதுக்கோ எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எப்படிலாம் நாங்க மற்றவங்களுக்கு அன்பா இருக்கணும், எப்படிலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எப்படி நாங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், எப்படி நாங்க மற்றவர்களை பாராட்டணும், அப்படிலாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க ராஜா. எப்பொழுதுமே நாங்க தாழ்மையோடு இருந்து பெருமை எங்களுக்குள்ள வராதபடி நீர் எவ்வளவு எங்களை ஆசீர்வதித்தால் நீர் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி எப்பொழுதும் நாங்கள் தாழ்மையா இருக்கும்படியா கிருபை தார இந்த நாளை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Give you all the glory in Jesus name we pray. Amen. Have a wonderful day and wonderful the rest of the week. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அழகாக வழி நடத்தும்படியாக நாம ஜெபிப்போம். ஆராதனை விட்டு விடாதீர்கள். அதுல போய் பலப்பட்டு கர்த்தருடைய சத்தியத்துல நிலைத்திருக்கும்படியாக கிருபை செய்வாராக. Have a wonderful day. God bless you. Be blessed. We are praying for you.